அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 7 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13th மார்ச் தான் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17th மார்ச்லேருந்து ஒரு ஃபுல் ரேலி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஒன் டேல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸில் ட்ரா பண்ணோம், ஸோ அதனால் இறங்குனது அப்படின்னு சொல்கிறத விட, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா செக்டார்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஓப்பன்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல் நெகட்டிவில் வந்து இருந்தது. ஸோ எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ஃபுல் எல்லா செக்டார்ஸுமே மார்னிங்கில் ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங்கில் தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆட்டோ செக்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் வந்து இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார். ஏன்னா ஐடி செக்டார் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. கிட்டத்தட்ட ஒரு 37,500 பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ 38 வரைக்கும் போனது. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப் கொடுத்துட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு டவுன் சைடு வந்து இறங்குச்சு. பட் பாசிட்டிவில் க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் செக்டாரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் ஜோனில் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ மற்றபடி எல்லா செக்டாருமே மார்னிங்லேருந்து ஒரு நெகட்டிவில் தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நல்ல ஒரு செல் சைடு வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி, இன்றைக்கி எடுத்திருக்கிற இந்த செல்லிங் ஜோன் வந்து கண்டினியூவேஷன் ஆகுமா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபின் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து 25,201 இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 25,297 ஒரு 97 பாயிண்ட்ஸ் அப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக செல் வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோஸ். அதாவது கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டினியூஷனாக. இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் பை அண்ட் செல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல்லிங் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் மொத்தம் 2,990 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 674, டிக்ளைன்ஸ் வந்து 2,258. கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒரு 3-4 மடங்கு பார்த்தீங்கன்னா டிக்ளைன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. அன்சேஞ்ச் வந்து 66. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸும் அதே மாதிரி லார்ஜ் கேப், ஸ்மால் கேப் இந்த மூணுமே கலந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த 2,258. வெறும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் கூட ஒரு பெரிய ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். பட் பேலன்ஸ்டு வந்து 3 ஸ்டாக்ஸுமே ஒரு பேலன்ஸ்டான மாதிரி தான் ஒரு செல்லிங் சைடு வந்து போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையில் 30 ஸ்டாக்ஸும் 52 வீக் ஹையில் 96 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 96 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோவில். ஸோ நேற்று வந்து ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து 96. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு சப்போஸ் டவுன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 210 ஸ்டாக்ஸ் ஆச்சு. ஸோ நாளைக்கு வந்து 52 வீக் லோவில் வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பர் சர்க்யூட்டில் 105ம் லோயர் சர்க்யூட்டில் 157 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி டேட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ சார்ட்டில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த இடம் இந்த ஹை, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டில் போய்ட்டு நோட் பண்ணிங்கன்னா தெரியும். டிசம்பர் 13th ஹை வந்து 51,979. ஸோ இன்றைக்கி ஹை வந்து 52,063. ஸோ இதை தான் ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து எடுத்திருக்கு. ஸோ இது வந்து எந்த இடம், எப்படி வந்து இந்த ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ட்ரா பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டு தான் ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இந்த இடம் டபுள் பாட்டம் பேட்டர்னோட டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அகைன் வந்து கண்டினியூஸாக ஒரு ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே டபுள் பாட்டம் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு புல் பேக் வந்து இருக்கும். ஸோ பேட்டர்ன் உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை டெலிகிராம்லேயோ பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி வீடியோஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ எல்லா 21 டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஓகே,
ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு புல் பேக் இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணணும். இன்றைக்கி லோ வந்து 51,429. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் மட்டும் கிடையாது, பேங்க் எக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸோ சேம் கான்செப்ட் தான். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதில் இந்த பேட்டர்ன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மேலே வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது இந்த கேண்டில் இந்த க்ரீன் கலர் நேற்று போட்ட க்ரீன் கலர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணால் தான் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மேலே தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு கிடைக்கிற ஒரே சான்ஸ் என்ன அப்படின்னு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேபி ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ தாராளமாக 52,570 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 52,570 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸை பற்றி இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கால் சைடு மட்டும் நம்ம பை பண்ணி புக் பண்ண வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியாக வந்து செல் சைடு வந்து திரும்பலை. எப்போ திரும்பும் பேங்க் நிஃப்டியெல்லாம்னா லோவை பிரேக் அவுட் பண்ண வேணால் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்குமே தவிர ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லை ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ இந்த கேப்பை ஸோ நம்ம வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை ஃபியூச்சர்ஸ் பை பண்ணியோ ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன சொல்கிறதுனா கீழேருந்து மேலே வர்றப்ப ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இதுதான் 23,815 இந்த இடம். ஸோ இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணோன்னா ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணி நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பனிங் வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஓப்பனிங் வந்து 23,814 மேலே ஓப்பனிங் வச்சுட்டான் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 24,200 தான் அடுத்த டார்கெட். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,814. சப்போஸ் மார்க்கெட் ஓப்பனிங்காக பார்த்தீங்கன்னா இந்த 23,814 கீழே ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஒரே நாளில் கண்டிப்பாக 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நாம் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ சென்செக்ஸும் சேம் அதே மாதிரி தான் 78,736 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ கேண்டில்ஸ் மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு, கேண்டில்ஸ் கீழே ஓப்பன் ஆனால் செல் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஓப்பனிங் ப்ரைஸ் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனால் இன்னைக்கு லோ வந்து 25,006. ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே நாளைக்கு ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஸோ நம்ம வந்து ஒரு செல் சைட் ஃபியூச்சர்ஸை வந்து ஒரு செல்லிங் பண்ணுறதோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணுறதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மற்றபடி இப்போ வந்து எதுவுமே பண்ண வேணாம். ஸோ நாளைக்கு வந்து எந்த ஒரு ட்ரேடுமே அட்டன் பண்ணாதீங்க ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ கேண்டில்ஸ் இந்த லோக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த 25,199 மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ இதை வச்சு தான் அடுத்தது பையா செல்லா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஆல் டைம் ஹை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆனால் ஸோ அடுத்த டார்கெட் கண்டிப்பாக ஒரு 1,700 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் வேறு இருக்குது ஏப்ரல் 2 ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஃபின் நிஃப்டியெல்லாம் கொஞ்சம் மாட்டினது அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து 24,300 வரைக்கும் கீழே வந்து இறங்கிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் இப்போதைக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல இன்னும் பேலன்ஸ் இருக்குது இந்த பிரேக் அவுட். ஸோ 11,956 தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ அவசரப்பட்டு மிட் கேப் நிஃப்டியில் வந்து எந்த என்ட்ரி வந்து தர வேணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ கேப் டவுன் விழுந்தால் லோவை பிரேக் பண்ணாலும் கேப் டவுன் விழுந்தாலும் செல்லிங் சைடு போங்க. ஸோ மற்றபடி வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ண வேணாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரூட் ஆயில் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7 to 8 o'clock ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ க்ரூட் ஆயில் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்ஸ் எல்லா கமாடிட்டிஸ் லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் போடுறேன். ஸோ அதுவும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஈவினிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங்கில் எப்படி அப்டேட் பண்ணியிருந்தேன்னா, இந்த 5945க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக க்ளோசிங் இந்த 5945க்கு மேலே க்ளோஸ் வச்சு ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மேலே சொன்ன மாதிரி ஒரு பை சைடு தான் போயிட்டுருக்கு. ஸோ அகைன் வந்து எப்படி பை எடுக்கிறது அப்படின்னா, ஸோ கேண்டில்ஸை பிரேக் அவுட் பண்ணாலே நம்ம வந்து பை எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த 5945 தான் ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஒன்று இந்த வெயிட் பண்ணி இந்த 5945 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஒரு பை சைடு வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலே பை எடுத்துடலாம். ஸோ டார்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே இப்போதைக்கு வந்து செல்லிங் கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு சேனல் பிரேக் அவுட் தான். இப்போ ஒன் டேல காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து சேனலில் ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போ தான் இந்த பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு 6040 இல்லை 80 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 334.7. ஸோ 15 மினிட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பை தான். ஸோ அகைன் பை எந்த இடத்துலையுமே ட்ரை பண்ணாதீங்க. மறுபடியுமே பார்த்தீங்கன்னா 334.7 வந்தால் மட்டும் ஒரு 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலோ 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலோ ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 339 வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் பக்கம் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி செல்லிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி ஜோன் தான். ரெண்டு பக்கமே க்ரூட் ஆயிலும் சரி அதே மாதிரி நேச்சுரல் கேஸும் சரி செல்லிங்கிறது ரிஸ்க்கு. செல்லிங்கில் ட்ரை பண்ணாமல் ப்ராப்பரான சப்போர்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட ஈவினிங்கோட லெவல்ஸ். ஸோ நாளைக்கு வந்து எப்படி நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். லோவை பிரேக் அவுட் பண்ணட்டும், செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லைனா கண்டிப்பாக ஒரு லோவை எடுத்துகிட்டு கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் இன்னுமே வந்து இருக்குது. ஸோ ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்குறோம். அந்த ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு வந்து தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.